இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நமது பொலிவருது டாக்கீஸ் மூலமாக ஒரு சொப்பனத்தை பற்றி நான் பேச போகிறேன். இன்று விடிய கால நல்ல உறக்கத்தில் இருக்கும்பொழுது நான் ஒரு கோவிலுக்குள்ளே சென்று சாமி கும்பிடுவது போலவும், அந்த கோவில் சன்னிதானத்துக்குள்ளேருந்து ஒரு நாய் ஒன்று தாவி வேகமாக ஓடி வந்து என் மேலே தாவி கடிக்கலை, கொஞ்சம் கட்டி பிடிச்சி அப்படி கொஞ்சம் என்னால் முடியல. அதோட கொஞ்சலை அது கொஞ்சி அப்படி நாக்க போட்டு தடவுற, மூஞ்சில் நடவுது, அப்படி தடவுது. நான் என்ன பண்ணுறேன், விடு விடுன்ற அளவுக்கு முடித்தேன். அதாவது அந்த பாச பிணைப்பு என்னை வந்து படுத்தது. கண் வச்சு பார்த்தா கனவு. சரி, இதுக்கு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு புத்தி தானே, முதல் படமே கனவு மையப்படுத்தி எடுத்தவன் தானே. அதனால் மனசு கேட்குற, அதுவும் விடிய கால கனவு, 5 மணி 5:30 வருது, பிரம்ம முகூர்த்த கனவு. இப்படி பிரம்ம முகூர்த்த கனவுன்னும் போது பலிச்சிருவோம் அப்படின்ட்டு கனவு சாஸ்திரத்தில் பார்க்குற எவனும் இதுக்கு ரிலேட்டடாக சொல்ல மாட்டேங்கிறான். கடிச்சா ஒன்றுன்றான். அந்த வழிய நாம் பார்த்த அனுபவங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு ரிலேட்டடாக அந்த வீடியோஸில் கிடைக்கல, பலன்களில் இல்லை. இதுதான் நிஜம். சரி, கம் டு த பாயிண்ட். இதை சொல்வதற்கா இதுன்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. மனிதனுடைய மனம் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும். வேலை இல்லைன்னா அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் ஆகிடுவான், சாத்தான் போல் ஆகிடுவான். இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் 19ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் வேலை இருந்துச்சுங்க. 19ஆம் தேதி நான் வேலை பார்த்த நிறுவனம் அவுட்டோருக்கு ஷூட்டிங் கிளம்பலாங்க. 19 ஜனவரி மாதம் கணக்கு போடுங்க, ஒரு 12 நாள். பிப்ரவரி மாதத்தில் கணக்கு போடுங்க, இன்றைக்கி 8, 20 நாளாக நான் வேலை இல்லாமல் இருக்கேன். இப்போ சமீபத்தில் 20 நாளாக வேலை இருக்காமல் இருக்கிறது அப்படியே பைத்தியம் பிடிச்சாமல் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. வரலாறு காணாத ஒரு சித்திரவதை, வரலாறு காணாத ஒரு இம்சை. அப்போலாம் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கனவுகள்லாம் ஏன் வருது, எதனால் வருதுன்னா நம்மளால் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மன அழுத்தம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு மூத்த குடிமகன் ஆயாச்சு, 61 வயசு தொட்டால் உனக்கு இனிமேல் வேலைகள் அதிகம் கிடைக்க வாய்ப்பில்லைங்கிற யதார்த்தம் வேற படுத்து. சரி, இதெல்லாம் சொல்கிறதுக்காக சார் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை கேட்காதீங்க. உங்கள் மூளையையும் உங்களுடைய சரீரத்தையும் ஏதாவது ஒரு பணியில் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். இதுக்காக தான் இவ்வளோ பில்டப். சும்மா இருப்பவனின் மூளை சாத்தானின் தொழிற்சாலை. நான் ஓகே, 61 வயசு, நான் மெட்டலாலாம். ஆனால் இளமை தருங்கு நிற்கிற இளம் வயது